2025ல உன்னை திட்டவே மாட்டேன். அப்ப இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். உன்னை அப்பா கிட்ட போட்டு தரவே மாட்டேன். உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை அண்ணேன்னு மட்டும்தான் கூப்பிடுவேன். உன்னை தங்கச்சின்னு மட்டும்தான் கூப்பிடுவேன். ஆனா எப்பயும் போல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டேன். நசலிசுன்னு வேணா ஒரு மண்ணு வேணாம்ப்ப. டேய் வாடா டேய். பேர் என்ன? சிம்பு. சிம்புவா? சிம்பு ரசிகரா நீ? சிம்பு நான் யாரும் தெரியுமா? விஜய். விஜயா? விஜய் ரசிகரா சிம்பு ரசிகரா? சிம்பு விஜய். சிம்புவுக்கு ரசிகர் விஜய்க்கு ரசிகரா? விஜய் படம் பாப்பியா? விஜய் படம் ஒரு பேர் சொல்லு பாப்பா. தனுஷ். தனுஷா? விஜய் படம் பேர் விஜய் சார் இருக்காருல்ல அவரு. டபுள் ஒன் விஜய். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சாரோட படம் பேர் சொல்லு. சிவா. ஏய் இவன் காதை வெட்டுக்கடா. சார் என் காதை வெட்டினதுக்கு அப்புறம் நான் குருடனா தான் அலையணும். ஏண்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? உங்க பேர் என்ன? ரோஹித். உங்களோட ஹாபி என்ன? சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம். விளையாடுவோம். உங்க ஏம்? ரோஹித். உங்க ஏம் என்னது? லெவல். உங்க ஏம்டா? நீ என்ன ஆவா போற வளர்ந்து? இன்ஜினியரா? மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. நீ தானே அது எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சு அவனை விடாதீங்க அவனை வெட்டி கொள்ளுகே அப்படின்னு பிபி அந்த பண்ணிக்குட்டி மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. நீ என்ன வாடா போடானே கூப்பிடு. சீம, நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? டாடா நிறுத்துறா. புடிச்சிட்டியா? ஒரு பேச்சுக்கு டா போட்டு கூப்பிடறா, நீ டா மட்டும். நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? நான் எப்பவுமே அப்படிதான். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. என்ன பேபி இன்னும் போன்லயே அவனால தான் லவ் பண்ணிட்டு இருக்குது. எங்க வீட்ல மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும்டா. மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? மீ ஆமாண்டா. டபுள் டா. ஆமாண்டா டால்டா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? அதென்னமோ தெரியல, உன் கூட பேசினா மட்டும் பைத்தியத்து கூட பேசுற மாதிரியே இருக்கு. இப்ப நான் திரும்ப லவ் பண்ணுவேன். திருந்தவே மாட்டேன். என் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையே, அவன் நடையிலேயே அழகு. அங்கப்பா கிளிப்ப ஒரு 10 ரூபா கேட்டாவே தரமாட்டேன். வெளியே சொல்லாத. குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்து அந்த காவாலியா? டே அண்ணா, என் ஃப்ரெண்டு உன் நம்பர் கேட்டா. இது கொடுக்க வேண்டியதானா? ஆனா அது கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு? 500 ரூபாவா? இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி இது போட்டு விடுறேன். 50 ரூபா கேட்டா 500 ரூபாவா? நான் போட்டேன். ஆமா, எது கேட்டா? அவளோட மேரேஜ்க்கு உன்னை இன்வைட் பண்ணணும்னு சொல்லி கேட்டா. உங்களுக்கு எப்ப காசு வேணாலும் கிடைக்க கூடாது, அதானே? கரெக்ட். பாப்பா போட்டோ போஸ்ட் கொடு, போட்டோ எடுக்கிறேன். சரி இன்னைக்கு சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா? நீ என்னமோ வச்சதுக்கு அப்புறம் நாங்க பேர் வச்சோம். அப்படின்னா நீங்களே வச்சுக்கோங்க. ஹலோ, நீ எதுக்கிட்ட எனக்கு போன் பண்ற? ஆமா, அவனை கூட்டு போய் நான் தான் குட்டி சேர் ஆக்குவேன். ஆமா, அவனுக்கு என் ஃப்ரெண்ட் நம்பர் நான் தான் கொடுத்தேன். நீ என்ன சேரவனா நீங்கள சொல்ல வேணாம். அவன் ஏன் அவன் என் கூட சேர்ந்து சுத்துவான். நீ போன வை.
யார் தங்கச்சி சரியா பேசுறேன் உன் ஆளுதான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் 950 தான் கேட்டேன். ஆனா நீங்க 1000 rupees கொடுத்திருக்கீங்க. நல்லா இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு 50 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட சேச்சு இல்ல. 50 ரூபா நான் கடைக்காரன் ஆயிட்டு 1000 ரூபா கொடுத்துருக்கேன். நீ 1000 ரூபாவும் கடன் தான் வாங்கி. இனிமே நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாதுடா. நம்ம 2 பேருமா இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி நம்புவேன்?